விருச்சிக ராசி தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? உடல் ரீதியான சிக்கல், மன ரீதியான சிக்கல்களை இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அனுபவித்து வந்தார்கள். ஊரிட்ட அத்தனை பேருடனும் கொடும்பகை தான் உண்டாகும்னு சொல்லுவாங்க. நேற்றுக்கு வாங்கின உட்காருங்கன்னு சொன்னவெல்லாம் வாயா போயான்னு பேசுவோம். கவலையே பட வேணாம். 9ல குரு வரார், ராசியை குரு பார்க்கிறார். உச்சமடையக்கூடிய குரு பகவான் ராசியை பார்க்கும்பொழுது ஒரு புது தன்னம்பிக்கை, புது தைரியம், புது தெம்பு, புது தெளிவு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 100% ஏற்படும். 9ல குரு உச்சமடைகிறார். அப்போ ஓடி போன ராஜாவுக்கு 9ல குரு வந்துச்சுன்னா போற இடமெல்லாம் சொந்த இடம். வாழ்க்கையில கெட்டு நொந்து வலி அனுபவிச்சு போராடி என்னால மீண்டே வர முடியலையா அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடவுள் அருளோடு இந்த வருடம் ஒரு பெரிய தொடக்கத்தை தரும். நிச்சயமா சார், நிறைய பாயிண்ட்ஸ் பாசிட்டிவா சொல்லிட்டோம். நிறைய பாயிண்ட்ஸ் இல்லை, எல்லாமே பாசிட்டிவா சொல்லியிருக்கோம். ஆனா நாங்க எதுல எச்சரிக்கையா இருக்கணும்? நாளில் ராகு இருக்கிறதுனால தாயினுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ராகு இருந்துச்சுன்னா சந்தோஷம் மட்டும்தான் நாங்க இந்த வருடம் என்ஜாய் பண்ணோம். அதுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்கும்? சுகமே சொல்ல சாமி. வணக்கம் சார். சாமி, விருச்சிக ராசி தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 வருடத்திற்கு பிறகு ஒரு நல்ல வருடமாக அமையக்கூடிய அடிப்படையில இந்த புத்தாண்டு இருக்கு. இதுக்கு முதல் விஷயம், அர்த்தாஷ்டம சனி விலகிடுச்சு. வருஷ தொடக்கத்திலே போன மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கியப்படி சனி பகவான் 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை விட்டு 5வது இடத்துக்கு போயிட்டார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு சனி வர்றது ரொம்பவே நல்லது. வேடிக்கை என்னன்னா, அந்த சனியை குரு பகவான் பார்க்கிறார் உச்சம் அடைஞ்சு. அதுல முக்கியமானது, கடந்த ஒரு வருட காலம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய சாதகமாலாம் இல்லை. 8ல குரு, 6, 8, 12 அமர்ந்திடும் மற்ற கோள்கள் வீரிட்டு செல்லும் காலம் விரயங்கள் வீடமைக்கும். தேவையில்லாத செலவெல்லாம் தானா வீடு தேடி வந்திருக்கும். உற்றதொரு களவு போவும், ஊரிட்ட சண்டை நேரிடும். பொருளே வச்சிருந்தாலும் இழந்திருப்பாங்க, அல்லது தன்னுடைய உடைமைகளை இழக்கக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தியிருக்கும். நான் பொண்ணா பொருளா அல்லது உயிரிழப்பா ஏதாவது ஒரு சூழ்நிலைகள்ல இழக்கக்கூடியதா இருக்கும். இந்த தொழில் முனைவர்கள்லாம் எம்ப்ளாயர்ஸ் கிடைக்காம இருக்க எம்ப்ளாயிஸ் சம்பளத்தை அள்ளி அள்ளி கொடுத்து ரிட்டர்ன் பண்ணது இந்த பீரியட்ல தான். ஆமா, அதுதான் சொல்லிட்டேனே, இழப்பது எது வேண்டுமானாலும் இழந்துகிட்டே இருப்பாங்க. நகையை வச்சு தொழிலாளர் கொடுத்து அவங்க பலன் கொடுத்தாலும் இந்த தான். ஏன்னா எம்ப்ளாயிஸ் கிடைக்கல, கஷ்டம் அவங்களுக்கு பாவத்துக்கு. இந்த பீரியட் அப்படிதான் சார் இருக்கும். அதே மாதிரி உற்றது ஒரு களவு போவும், ஊரிட்ட சண்டை நேரிடும். கொடுத்து ஊட்டி வளர்த்தாலும் அவர்களை வளர்த்துக்கடா மார்பிலே பாயும். அப்படியே செஞ்சாலும் கூட அவர்களுக்கு யாரும் உண்மையானவர்களாக கடந்த ஒரு வருடத்தில் இருந்திருக்கக்கூடிய நிலை இல்லை. பாரிட்ட விரட்டம் பின்னே பல பிணி கருமங்களையும் சேர்த்தது. உடல் ரீதியான சிக்கல், மன ரீதியான சிக்கல்களை இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அனுபவித்து வந்தார்கள். ஊரிட்ட அத்தனை பேருடனும் கொடும்பகை தான் உண்டாகும்னு சொல்லுவாங்க. நேற்றுக்கு வாங்கின உட்காருங்கன்னு சொன்னவெல்லாம் வாயா போயான்னு பேசுவாங்க. நேற்றுக்கு வாங்க சார் உட்காருங்கன்னு சொல்லவெல்லாம் தகுதியற்றவர்கள் கூட உங்களை விமர்சனம் செய்யக்கூடிய நிலையை கடந்த ஒரு வருடம் அஷ்டமத்து குரு கொடுத்தது. நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிருப்பாங்க, பண்ணாத பாவத்துக்கு பழி ஏத்துக்கிட்டாங்க, வாங்காத கடனுக்கு வட்டி கொடுக்கக்கூடிய நிலையும் இருக்கும். இவங்க இடத்துல இருந்திருக்க மாட்டாங்க. வீண் சொல்லு, வீண் படி, வீண் குற்றம். என்ன வேடிக்கையா சொல்லணும்னா, தப்பு பண்ணும்போது தண்டனை கிடைக்கலைங்க, நான் நல்லவனா வாழ்ந்தேன், அன்னைக்கு தான் என் மேல தப்பான பேர் வந்துச்சுன்னா நிறைய புலம்பிட்டு இருந்தாங்க. பட் கவலையே பட வேணாம். 9ல குரு வரார். வைகாசி மாதம் 13ஆம் தேதி நவம்பர் மாசத்துக்கு பிறகு, அதாவது நவம்பர் 26 வைகாசி மாதம் 13ஆம் தேதி மே மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு வாக்கிய பஞ்சாங்கப்படி 9ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சமடைகிறது இவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த விசேஷ பலன் சார். ராசியை குரு பார்க்கிறார். உச்சமடையக்கூடிய குரு பகவான் ராசியை பார்க்கும் பொழுது ஒரு புது தன்னம்பிக்கை, புது தைரியம், புது தெம்பு, புது தெளிவு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 100% ஏற்படும். மரணபயம் போகும், மன உளைச்சல் சரியாகும், முடிவுகளில் தடுமாற்றத்தோடு இருந்தவங்க எல்லாம் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய நிலையை தரும். நேற்றுக்கெல்லாம் ரொம்ப இவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு சார். விருச்சிக செவ்வாய்க்கு அதிபதியான ஒரு இடம். எங்கேயுமே தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனாலும் வெள்ளை சட்டை போட்டாலும் கலர் சட்டை போட்டு போயிருப்பாங்க போன ஒரு வருஷம் ஃபுல்லா. அப்ப அந்த தூசு தட்டி கஞ்சி போட்டு வைமா, சட்டை எடுத்து ரெடியா போட்டு போறேன்னு சொல்லி உட்காரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் கடவுள் தரப்போகிறார். அதே மாதிரி 3ஆம் இடத்தை குரு பகவான் உச்சமடைந்து இந்த வருடத்தில் பார்க்கிறார். ஒரு புதிய முயற்சிகள் கைகூடும். நேற்றுக்கு தயங்கிய சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு தடையில்லாம செஞ்சு முடிப்பாங்க. நண்பர்களால ஆதாயங்கள் கிடைக்கும். ரத்த சம்பந்தமான உறவுகளாலும் அண்ணன் தம்பிகளாலும் இவங்களுக்கு பெரிய அனுகூலம் வரும். இதுக்கு முன்னாடி எல்லாம் சண்டை சச்சரவு தான். அண்ணன் தம்பிக்குள்ளேயே சண்டை வந்திருக்கும், அல்லது அவங்க நினைச்சு இவங்க வருத்தப்படுவாங்க, இவங்க நினைச்சு அவங்க வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. அந்த சிக்கல்கள் எல்லாம் கடவுளர்களோடு சரியாகும். மெயினா தனஸ்தானாதிபதி உச்சமடைகிறார்.
பஞ்சமாதிபதி உச்சமடைகிறார். இந்த 2 விஷயங்கள் விருச்சிக ராசிக்கு ஒரு மிகப்பெரிய பலம். அதுல முதல் விஷயம், பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை கடவுள் அருளோடு இவர்கள் 100 மடங்கு அடைவார்கள். ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட் வரும். இண்டிபெண்டா நான் கையில வச்சு செலவு பண்ணுவேனா சார், டிபெண்ட் பண்ணியே வாழ்ந்துட்டேன் சார் போன ஒரு 1.5-2 வருஷமா அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் கை நிறைய காசு வச்சு செலவு பண்ணக்கூடிய காலமாக இருக்க போகிறது. குறிப்பா வீட்டுல ஒரு நிம்மதியே இல்லாம தான் இவங்க வாழ்ந்திருப்பாங்க. ஏன்னா அர்தாஷ்டம சனி 2.5 வருஷம் 4வது வீட்டுல சனி பகவான் இருந்தார். போன ஒரு வருடமா ராகுவும் சனியும் சேர்ந்து இவங்களை ஆட்டி படைச்சது. வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை, வீட்டுக்குள்ள சந்தோஷம் கிடையாது, வீட்டுக்குள்ள ஒரு பெரிய தெளிவா நான் வாழ்ந்துட்டேன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வீடு மட்டும் இல்லை, மண்ணு, மன, தொழில், மெயினா வேலை தொழில் எது பண்ணாலும் முடங்கி இருக்கும். கௌரவத்துக்காக பிசினஸ் பண்ணியிருப்பாங்க சார், கூட்டிட்டு போயிடலாமா நினைச்ச நாள் அதிகம், வேற வழி இல்லையேன்னு சொல்லி கௌரவத்திற்காக வேலையை செய்தவர்கள் பல விருச்சிக ராசிக்காரர்கள் உண்டு. அதே மாதிரி ஒரு வேலையிலே இருக்குன்னு சொன்னாலும் கூட கௌரவத்துக்காக அந்த வேலைகளை தொடர்ந்து இருப்பார்களே தவிர அதில் பெருசா ஆழமாக தன் ஊனாடி அதுக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தல. பல விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் கடந்த 3 வருடத்துல தாயை இழந்திருப்பார்கள். முன்னாடிலாம் நான் பேசும்போது கூட தாய் கவனமா இருந்திருக்கணும், மருத்துவ செலவுன்னு சொல்லியிருப்பேன். சனிராகு சேர்க்கை என்பது தாய்க்கு மரணத்திற்கு ஒப்பான கண்டத்தை கொடுத்திருக்கும். பல பேர் மரண தருவாயிலிருந்து மீண்டு வந்திருப்பாங்க. பல பேர் சொந்த வீடு சொந்த மனையை விற்று இருப்பார்கள். பல பேர் சொந்த தொழிலை விட்டுட்டு வேற இடத்துல போய் வேலை செய்வாங்க. நான் 10 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருந்தேன் சார், இன்னைக்கு என்னோட சர்வைவலுக்கு நான் வேற இடத்துல இருக்கேன் அப்படின்னு புலம்பிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாம் கடவுள் புண்ணியத்துல இந்த வருடத்திலிருந்து புதிய தொடக்கம் கிடைக்கும். இந்த ஊபர் வண்டி எட்டு வந்து ஒரு நாள் அவர் விருச்சிகம் தான். அவர் அதே தான் சொன்னார். நான் இப்போ அது யோசனை வந்துகிட்டு இருக்கு. அவர் அதே தான் சொன்னார். சார் நிறைய வேலை கொடுத்துக்கிட்டு இருந்தேன் சார், இப்போ கார் டிரைவிங் ஓட்டிட்டு இருக்கேன் சார். பாருங்க, அப்ப அவரே ஒரு தொழிலாளியா மாறிட்டாரு. அப்ப அந்த நிலையெல்லாம் இனிமேல் மாறும் சார். இந்த சனி விலகினதுனால 4ல ராகு இருக்கிறது நல்லதுதான் செய்யும். 4ல ராகு இருந்தா என்ன, நிறைய ஓட்டத்தை கொடுக்கும், அலைச்சல்களை கொடுக்கும். கண்டிப்பா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நவம்பர் 13 வரைக்கும் ஒரு இடமாற்றம் ஏற்படும், வீடு மாற்றம் ஏற்படும், தொழில் முறையில மாற்றம் ஏற்படும், வாகனத்தில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வேற ஊருக்கு வேற நாட்டுக்கு பயணம் பண்ணணும்னு நினைச்சா அந்த பயணங்களில் அனுகூலம் ஏற்படக்கூடிய காலத்தை தருவார் கடவுள். 5ஆம் இடத்தில் குரு பகவானுடைய பார்வை பதியுது. 5ல சனி பகவான் வந்து உத்தர தோஷத்தை ஏற்படுத்தினாலும் உச்ச பார்வையினுடைய குருவும் அந்த 5க்குடைய குருவும் உச்சம் அடையிறதுனால கண்டிப்பா திருமணம் ஆகி குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் புத்திர பாக்கியத்தை கொடுக்கும். அதே மாதிரி பூர்வ ஜென்ம கர்ம தோஷத்தால பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த குரு பார்வை பஞ்சமஸ்தானத்தை பார்க்கறதுனால பூர்வீகத்துல பரம்பரையா ஒரு தோஷம் இருக்கு, அதனால எங்களுக்கு ஒரு தடை, அப்பாவுக்கு சரியில்லை கல்யாணம், அம்மாவுக்கு சரியில்லை கல்யாணம், எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வாழாம இருந்தாங்க, அதனால என் கல்யாணமும் தடையா இருக்குன்னு பல பேர் ஜோதிடம் பார்க்கும்போது புலம்புறாங்க. அந்த பிரச்சனைகள் சரியாகும். இப்ப பூர்வ ஜென்ம கர்ம தோஷத்தினுடைய சாபங்கள் விடுபடக்கூடிய காலமாக விருச்சிக ராசிக்கு இருக்கும். சகோதரன் கல்யாணமால சகோதரி கல்யாணம் ஆகல அப்படின்னு இருக்க விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வட்டம் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா சகோதர ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு அந்த காலகட்டத்துல. சகோதர சகோதரிகளுக்கு சுபகாரியங்களை இவர்களே முன்னாடி நின்று நடத்தக்கூடிய அனுகூலம் உண்டு. பிள்ளைகளுக்கும் சுபகாரியங்களை செய்து வைக்கக்கூடிய ஆற்றல்களை இவர்களுக்கு கடவுள் கொடுப்பார். 9ல குரு வர்றதுனால கடன் நெருக்கடிகள் எல்லாமே மறையும் சார். ஏற்கனவே காசு வாங்கிட்டு கொடுக்க முடியாம இருக்கேன், அல்லது கடன் கொடுத்துட்டு என்னால வாங்க முடியாம இருக்கேன், அல்லது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட நான் கடன் வாங்கி தாங்க செலவு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடவுள் புண்ணியத்துல அந்த சிக்கல்கள் எல்லாம் மாறும். நிறைய முன்னேற்றங்களை கடவுள் கொடுப்பார். போட்டி பொறாமைகள் விலகும், வஞ்சகம் சூழ்ச்சி துரோகங்களை கடவுள் வேறு இருப்பார்கள் இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா திருமண வயசுல இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். ஏன்னா அஷ்டமத்துல குரு கடந்த 1 வருட காலம் சுகம் இல்லை. கல்யாணம் ஆயிருந்தாலும் சண்டை சச்சரவோட தான் வாழ்ந்திருப்பாங்க, அல்லது கணவன் முனைக்குள்ளே நிறைய பேருக்கு புரிதல் இல்லாம இருந்திருப்பாங்க. 8ல குரு வந்தா வாலி பட்டம் எழுந்த கதை மாதிரிதான். வீணான சொல்லு வரும், மாற்று பாலினத்தால் சொல்லு வந்திருக்கும். விருச்சிக ராசி ஆணா இருந்தா பெண்கள்கிட்ட ஏமாந்துருப்பாங்க, பெண்ணா இருந்தா ஆண்கள்கிட்ட ஏமாறுவாங்க. அந்த மாதிரியான ஒரு காலமா தான் கடந்த 1.5 வருஷமா இருந்துச்சு. அந்த சிக்கல்கள் மாறுபடுது. அப்ப குடும்பத்துல அமைதி, அந்யோன்யம், சந்தோஷம், பற்று பாசங்கள் மேலோங்கக்கூடியதா இருக்கு. 9ல குரு உச்சம் அடைகிறார். அப்போ ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல குரு வந்துச்சுன்னா போற இடமெல்லாம் சொந்த இடம். அப்ப எப்படின்னா தான் கெட்டு நொந்து வாழ்க்கையில பல போராட்டத்தை அனுபவிச்சுட்டு எப்படியாவது நம்ம மீண்டு வந்துட மாட்டோமான்னு தப்பிச்சு வர்றான் பாருங்க. அப்ப அந்த தப்பித்து ஓடக்கூடிய ராஜா தான் வைக்கக்கூடிய காலடி தடம் எங்கெல்லாம் பதிகிறதோ அந்த இடத்தையெல்லாம் அவருக்குரியதா மாத்தினார்ன்றதுதான் அந்த ஓடிப்போன ராஜாவுக்கு 9ஆம் இடத்துக்கு. அப்போ வாழ்க்கையில கெட்டு நொந்து வலி அனுபவிச்சு போராடி என்னால மீண்டே வர முடியலையா அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடவுள் அருளோடு இந்த வருடம் ஒரு பெரிய தொடக்கத்தை தரும். எதை பத்தியும் கவலைப்படாங்க, அடிச்சு தூள் கிளப்பலாம். நீங்க எந்த விஷயம்லாம் நல்ல விஷயம் நினைக்கிறீங்களோ அதை நீங்க செய்யுங்க. யாரையும் கன்சல்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. 9ஆம் இடத்து குரு என்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அது ஒரு ராசியை குரு பாக்குறாரு. பாகிஸ்தானத்துல போய் ராசியை குரு பாக்குறாரு. பாகிஸ்தானத்துல ஒரு கிரகம் உச்சம் அடைகிறது அந்த ஜாதகனுக்கு லாட்டரியே அடிக்கும்னு சொல்லுவாங்க. யோகம், திருப்பம், சந்தோஷம், வளர்ச்சி. நேத்திக்கு இந்த இவங்க எல்லாம் பாத்திர மாட்டோமா நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்க வீட்டுல ராஜ விருந்து கிடைக்கும்.
இந்த இடத்துல ஒரே ஒரு போட்டோ எடுத்துட மாட்டோமா நினைச்சவங்களுக்கு அந்த கம்பெனியே சொந்தமாகும். இந்த படத்துல ஒரு நாளாவது ஒரு சின்ன கேரக்டர்ல பண்ண மாட்டோமா நினைச்சவங்களுக்கு கதாநாயகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த சத்யராஜ் சொன்ன இந்த அரண்மனையை சொந்தமாக்கணும்னு நினைச்சோன்னா அரண்மனையை சொந்தமாயிடும். ஒரு கிளை செயலாளர் ஆகணும்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைச்சராகக்கூடிய யோகத்தை தரும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பை 9ஆம் இடத்து குரு ஏற்படுத்தியே தீர்வார். 10ல் கேது பகவான் உட்கார்ந்திருக்கார். 10ல கேது இருந்துச்சுன்னா பட்டம் பதவிகள்ல மாறுதல்களை நவம்பர் 13க்குள் கொண்டு வரும். புதிய பட்டத்தை கொடுக்கும், பதவியை கொடுக்கும், பெயர் புகழை கொடுக்கக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். அது உச்சமடைந்து குரு வந்ததுனால நல்ல மாற்றமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும். அவர்கள் கவலை கொள்ள வேணாம். விரய செலவுகள்லாம் நிறைய குறைப்பாங்க இந்த வருஷத்துல. சுபவிரய செலவுகளை நிறைய செய்யக்கூடிய காலமாக இருக்கும். ஒட்டுமொத்தத்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் திருப்பத்தையும் தரக்கூடிய அற்புதமான வருடமாக இந்த வருஷம் முழுக்கவே அவங்களுக்கு அமைய போகுது. நிச்சயமா சாமி. நிறைய பாயிண்ட்ஸ் பாசிட்டிவா சொல்லிட்டோம். நிறைய பாயிண்ட்ஸ் இல்ல, எல்லாமே பாசிட்டிவா சொல்லியிருக்கோம். ஆனா நாங்க எதுல எச்சரிக்கையா இருக்கணும்? வண்டி ஓட்டுறதுல ஜாகிரதையா இருக்கணும். 4ல ராகு. வாகனங்களில் வித்த காட்டக்கூடாது. நெடுந்தூர பயணங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். வண்டியை ஒரு தடவை 1க்கு 2 தடவை செக் பண்ணுங்க. பெட்ரோல் இருக்கா, பிரேக் கரெக்டா பிடிக்குதா, கூலாண்ட் எல்லாம் நமக்கு தனியா இருக்கா, ரேடியேட்டர்ல தண்ணி ஊத்திருக்கோமா, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம். அதே மாதிரி அம்மா 4ல ராகு இருக்கிறதுனால தாயினுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ராகு இருந்துச்சுன்னா கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் நிச்சயமாக வரும். நிறைய பேர்த்துக்கு பயண அலைச்சல்கள் கூடும் இந்த காலகட்டங்கள்ல. 4ஆம் இடத்தில் ராகு இருக்கும் பட்சத்துல நிறைய பயணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த பயணத்தினால் சில நேரங்களில் சிலருக்கு சலனங்கள் வரும். என்னடா இது லைஃப் வந்து இங்க 10 நாள், அங்க 10 நாள், இங்க 3 நாள், அங்க 3 நாள்னு ஓடிக்கிட்டே இருக்குமே அப்படின்லாம் தோணும். இது நவம்பர் 13 வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான். 13க்கு பிறகு உங்களுக்கு அது சூப்பரா இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் இந்த விஷயங்கள்ல கவனமா இருங்க. 10ல கேது பாவகிரகம்னு 1000 விஷயங்களை சொன்னாலும் கேது முன்னாடி நம்ம பேசும்போது சொன்னோம் ஞானத்தை கொடுக்கும். ஞானம்ன்றது அடிபட்டுத்தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப வேலை தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல நவம்பர் 13 வரைக்கும் கொஞ்சம் நிதானமா, கொஞ்சம் கவனமா நடந்து போனா போதும். பெரிய பாதிப்புகளை இவர்களால் தவிர்க்க முடியும். நிச்சயமா சாமி. சாமி இப்ப இந்த வேலை இழப்பு மக்களை வந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. இந்த விருச்சிக ராசிக்கு வேலை எப்படி இருக்கும்? எதில் கவனமா இருக்கணும் வேலை பார்க்குறப்போ? விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மே 26 வரைக்கும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுகிறது வேலை சார்ந்த விஷயங்கள்ல. 26க்கு பிறகு கவலைப்பட வேண்டாம். இன்னும் 2 மாசத்துக்கு பல்ல 2 கடிச்சுக்கணும். மாசம் கொஞ்சம் பல்ல கடிச்சிருங்க. மே 26க்கு பிறகு குரு உச்சமடைகிறார். இருக்கிற வேலையே போனாலும் உங்களுக்கு ஒரு புதிய வேலை இதை விட 10 மடங்கு சம்பளத்தோட கலவர் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. மக்கள் எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஒரு வேலையை இழந்துட்டு அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல சாமி, கமிட்மெண்ட் அப்படி இருக்கே. உண்மைதான். இஎம்ஐ வாங்கிட்டோம், கிரெடிட் கார்டு லோன் வாங்கி வச்சிருக்கோம், நிறைய இருக்கு, கமிட்மெண்ட் போயிட்டே இருக்கு. உண்மைதான். நான் நம்ம உறவுகளுக்கு அன்பா சொல்றது என்னன்னா, மனம் தளராத உங்களுடைய எண்ணங்களை நேர்மறையான சிந்தனையோடு செலுத்துங்கள். ஒரு விஷயமே உங்களுக்கு எதிர்மறையா வருதுன்னா அது உங்களுக்கு நேர்மறையான வழியை 100 மடங்கு காட்டி தரும் நான் நம்புறேன். அதனால விருட்சத்தை பொறுத்த வரைக்கும் 8ல குரு இருக்கிற வரைக்கும் சாதகமற்ற சூழல் தான். மே மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவுல மாறும். நிச்சயமா, பயப்படவே வேண்டாம். நிச்சயமா சாமி, நிச்சயமா சாமி. சந்தோஷம் மட்டும்தான் நாங்க இந்த வருடம் என்ஜாய் பண்ணணும். அதுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்கும்? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வழக்கமா சொல்றதுதான் முருகப்பெருமானுடைய வழிபாடு அவர்களுக்கு மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும். மலையின் மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கோவில் எதுவாக இருந்தாலும் விசாக நட்சத்திரம் அல்லது சஷ்டி திதி அல்லது செவ்வாய்க்கிழமைகளை இவங்க போயிட்டு ஒரு 6 அகல் விளக்குகளை அறுமுக நாயனுக்கு ஏற்றி வழிபடும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு தடைகளும் சிக்கல்களும் 100% விலகியே தீரும். நிச்சயமா. நெஞ்சார்ந்த நன்றிகள். சுகமே சொல்க. நன்றி சார்.